லீவ் விட்டாலும் விட்டாங்க. இவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று கேட்டு என்னென்னமோ படுத்தி எடுக்கிறாங்க. என்னமோ இன்றைக்கி ஃபிஷ் வாங்கி கொடுங்க, நாங்கள் பத்திரமா வளர்க்குறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே போனால் இந்த எலியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதை வாங்கி கொடுங்கன்னாங்க. இது வந்து எலி வகையை சேர்ந்து தான். ஏன்னா இவ்வளோ சைஸ் தான் வளரும்னார் அவர். ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது பார்க்கவே. இவனுங்க ஒரு நசுக்குனா போய் சேர்ந்துடும் போல். அப்புறம் லவ் பேர்ட்ஸ் வேணும்னு கேட்டான். லவ் பேர்ட்ஸ் பெருமா வீட்டில் இருக்குது, அதை வாங்கிக்கலான்டான்னு சொன்னேன். அப்புறம் முயல் வேணும், கடையில் இருக்கிற அனைத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். முயல் வேணும், பூனை வேணும், புலி வேணும்னு சொல்லிட்டு. உங்களை வளர்க்குறதே எனக்கு பெரும்பாடாக இருக்குது, இதெல்லாம் வச்சு நீ என்னெல்லாம் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், உனக்கு ஃபிஷ்ஷே போதும், லவ் பேர்ட்ஸ் கூட வாங்கி தந்துடுறேன் வாடான்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டான். அவனுக்கு அந்த எலி மேலேயே கண்ணாக இருந்தது. அவனுக்கு சின்ன வயசில் நான் ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு பத்திரமா வைக்கிறேன்ற பேரில் மறைச்சி வச்சுருந்தான். அது 2 நாள் கழிச்சு தான் எங்ககிட்ட எடுத்து காட்டினா, செத்து போய் கிடந்தது. அதனாலவே அவனுக்கு அந்த பெட்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். இப்போ என்னமோ கொஞ்சம் வளர்ந்ததுனால கேட்கறதுனால எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.